உங்களை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ கூட்டம் இருக்கு. இந்த காத்தாங்குடியில ஒரு கூட்டம் தொடங்கிறான். அது யாரு பேரோட பேரு? தாருல் அதரா. அதரா தாருல் அதராம் அவங்களுக்கு பேரு. என்ன புதுசா உண்டாயிருக்கு? என்னவா மௌலுது ஓதுறவன் முர்த்தது, மனாக்கிபு ஓதுறவன் முர்த்தது, அப்ப ஸலவாத்து ஓதுறவன் முர்த்தது தானே. மௌலுதுன்ற அர்த்தம் என்ன? மதுகின்ற அர்த்தம் என்ன? ஸலவாத்துடைய கருத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துறது, அவங்களோட கீர்த்தியை வெளிப்படுத்துறது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொன்னா. மௌலிது ஓதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களாகிய மலக்குகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்லி முடியல. அன்றைக்கும் சொன்னா இப்பயும் சொல்ற, இனிமேலும் சொல்லுவாங்க. அப்ப ஸலவாத்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புக்களை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அவன் இன்றைக்கு வெளிப்படுத்தினா நாளைக்கு வேற மாதிரி வெளிப்படுத்துவான். இப்ப ஒரு மாதிரி வெளிப்படுத்தினா அடுத்த நிமிஷத்துல வேற மாதிரி வெளிப்படுத்துவான். அப்ப மலக்கள் நீ சொல்லு 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 என்று அவங்க துஆ செய்யறாங்க. அது அர்த்தம் என்ன? மௌலிது ஓதுறான். அவனோட மதுக மலக்குகளுக்கு மத்தியில அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மலக்குகள் துஆ செய்து கொண்டிருக்கிறாங்க. அதோட நிப்பாட்ட இல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே. தாருல் ஹதர்காரனுக்கு இதை சொல்லல. ஏண்டா அவன் முனாபிக்கே. ஓ எங்களை முர்த்தத்னு சொன்னா அவன் முர்த்தத். என்ன தாருல் ஹதர் அவனுக்கு சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, சல்லு, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்றால் நீங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மதுகை புகழை வெளிப்படுத்துங்கள். அவங்களுடைய மீலாது விழாவை கொண்டாடுங்கள். அவங்களுடைய வரலாறுகளை வச்சு பாடல்களை படியுங்கள். கசீதா படியுங்கள், நசீதா படியுங்கள். இப்ப யார முர்த்தத்தாக்குற? அல்லாஹ்வையும் ரசூலையுமா? அல்லது ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தவங்களையா? அல்லது புகழ கூடாதுன்னு முர்த்தத் என்று சொன்னானே யார? யார? அவன் போய் கேளுங்க. என்ன ஆதாரம் காட்டினாய்? ரசூலுல்லாஹ்வை புகழ்றவன், ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்றவன், ரசூலுல்லாஹ் மீது கண்ணீர் கொடுக்கிறவன், இவங்கெல்லாம் முர்த்தத் என்றதுக்கு என்ன ஆதாரம் குர்ஆன்ல ஹதீஸ்ல காட்டேலா? ஏண்ட ஊடு ஏண்ட வாப்பா மத இருந்தாரு, அதுக்கு முத ஏண்ட வாப்பாட வாப்பா இருந்தாரு, அதுக்கு முத ஏண்ட வாப்பாட வாப்பா வாப்பாட வாப்பா இருந்தாரு. பாரம்பரியமா அந்த ஊடு ஏண்ட கையில வந்திருக்கு. அதுக்குரிய அத்தாட்சியில என்னட்ட இருக்கு. இப்ப பர்தி மௌலவி இது ஏண்ட ஊடுன்றாரு. யார் ஆதாரம் காட்டணும் சொல்லுங்களேன்? அவர் தானே ஆதாரம் காட்டணும். அப்ப நாங்க பாரம்பரியமா மௌலிது கொடுத்து வந்திருக்கிறோம். நாங்க செஞ்சோம், எங்கட ஆப்பாக்கள் செஞ்சாங்க, அதுக்கு முன்னால செஞ்சாங்க. 100-200 வருடம் பாஸ் ஆகிருச்சு. நாங்க தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறோம் முசாஹபா. இன்றைக்கு இவர் ஆதாரம் கேட்கிறாரு. யார் ஆதாரம் சொல்லணும்? அவனா நாங்களா? நீ ஆதாரம் சொல்லுடான்னு பிடிக்கணும். இவன் பாப்பாவன் தெரியாதவன் ஆதாரம் கேட்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹ ஓதுறதுக்கு. அப்ப இவன் யாரு? தீர்ப்பு வழங்குங்க நீங்க. தாருல் அசரா என்ன ஆதாரம் தெரியல. ஷைத்தான் ஆதார். ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றினவன் முர்த்தத். அப்ப எங்கட ஆபாக்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய உஸ்தாத அபூ ஷாமா ரசூலுல்லாஹ்வுடைய மௌலித ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு முஹத்திஸ், அவங்க மௌலிதுக்கு ஆதாரம் சொல்லி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் மௌலிதுக்கு ஆதாரம் சொல்லி இருக்கிறாங்க. இப்னு ஹஜர்
ஹைதமி மௌலிதுக்கு ஆதாரம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் பின்னால வந்த எத்தனையோ இமாம்கள் அதுக்கு ஆதாரங்களை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தன்று நடந்த மூஜிசாத்துக்களை சொல்லிக் கொண்ட இருந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் நீ பித்அத் செய்றாய், ஷிர்க் செய்றாய்னு சொல்லல்ல. அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்வான், ரஹமத்துடைய வாசலை திறந்து விட்டான். நீ செய்யறது போல யார் யாரெல்லாம் செய்வாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் செய்யற ரஹமத்து வர அவங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறான். இந்த சில பள்ளிவாசல்கள்ல இமாம்கள் இருக்கிறாங்க, அவங்க இடத்துக்கு தேவையான மாதிரி நடந்து கொள்வாங்க. வஹாபியும் வருவான், நான் சுனத் ஜமாத் வருவான், எல்லாத்திலையும் கலந்து கொள்வான். அவனுக்கு வேலை இங்கே இடம் பிடிக்கணும். எத்தனையோ இடத்துக்கு அப்படி வந்து பூந்து இருக்கிறான், சுன்னத் ஜமாத்துன்னு வச்சு கொண்டும் இருக்கிறான். ஒரு இடத்துல ஒரு ஆள் சாஹிப் வந்தாரு, அங்க பேங்குக்கு முன்னால செலவாத்து சொல்ற செலவாத்த நிப்பாட்டி போட்டான். ஒரு வீட்டுக்கு மௌலிதுக்கு வந்திருந்தான். லெப்பை மோதினம் லொஹர் டைமாக்குள்ள பாங்க சொல்ல மோதின் போறான். ஹதீபு நிக்கிறான். நான் கேட்டேன் அவன்கிட்ட, ஹதீபுட்ட, மௌலை சாப் நீங்க பேங்குக்கு முன்னால செலவாத்தி சொல்றது பிதஅத்னு சொல்லி நிப்பாட்டி போட்டீங்க, இப்ப மௌலிதுக்கு வந்திருக்கிறீங்க, அப்ப இது உங்கள்ட்ட பிதஅத்து தானே? அப்ப இங்க வந்திருக்கிறீங்க காரணம் என்ன? ஒன்று ஊருக்கு பயந்து வந்திருப்பீங்க, அல்லது மௌலிதுக்காரர் குறை சொல்லுவாருன்னு வந்திருப்பீங்க, அல்லது சாப்பாட்டுக்கும் ஹதியாவுக்கும் வந்திருப்பீங்க. இல்ல எதற்கு வந்தீங்க நீங்க? அப்படி நீங்க வந்திருந்தா தவறுதான், மூணும் தவறுதான். இப்ப ஒரு வேலை செய்வோம், அசர்ல இருந்து பாங்குக்கு முன்னால செலவாத்து சொல்லுங்க, மோதின் தான் செலவாத்து சொல்லி பாங்க சொல்லுவாரு. 2 வடை அவருக்கு ஒரு வடை, உங்களுக்கு ஒரு வடை. 2 டீ அவருக்கு ஒரு டீ, உங்களுக்கு ஒரு டீ. 4 ரூபா ஹதியா, அவருக்கு 2 ரூபா, உங்களுக்கு 2 ரூபா. ஏட்டா மௌலிது ஓதுறதுக்கு எந்த ஆதாரம் உங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க வந்தீங்க சாப்பாட்டுக்கு சல்லிக்கு, அங்க அதை தாரமே உங்களுக்கு, அது செய்யுங்களேன். அங்க தன்மாரா கொஞ்சம் படித்தவங்க வந்திருந்தாங்க, இவர் சொல்றது சரிதானேண்டாங்க. எளிமிட்டு போனவர் தான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஒரு கூட்டம் செலவாத்து நிப்பாட்டி போனான். ஏன்னா அவன் மூமின் இல்லதானே, அதனால. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, பல ஷைத்தான்கள் வெளியேறிக்கிற காலம். ஒவ்வொன்றை வந்து சொல்லுவான், காதில ஒரு காதால எடுத்து அடுத்த காதால உடப்படாது, எடுக்கவே படாது. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இந்த காதால எடுத்து இந்த காதால விட்டுட்டு போண்டு. ஆகவே எங்களை முன்னியோர்கள் போன பாதை தான் நேரான சரியான பாதை. அந்த பாதையை பின்பற்றி நாங்கள் நடந்து கொள்ளணும். யா ரப்பனா யா ரப்பனா யா